அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. பாலுணர்வை கையாள கற்றுக்கொள்வோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 32 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மீண்டும் ஆண்டவர் பாவத்துக்கு வேறாக அமைந்துள்ள சிந்தனை போக்கை தூய்மையாக்க வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்துகின்றார். சிந்தனையிலேயே விபசாரம் நடந்து விடுகின்றது என்கிறார். இங்கும் இத்தகைய சிந்தனை போக்களை வளர்க்கும் பண்பாட்டு கூறுகளை குறித்து சிந்திப்பது நல்லது. பெண் ஆணுக்காக படைக்கப்பட்டவர் என்ற கருத்து வேறறுக்கப்படும் வரைக்கும் இச்சையிலேயே பாவம் அடங்கியுள்ளது என்கிற உண்மை ஆண்களுக்கு புலப்படுவது கடினம். ஆணாதிக்க உணர்வுகளிலிருந்து விடுபெற்றிருந்த ஆண்டவரால் அதை புரிந்து கொள்ள முடிந்ததில் வியப்பில்லை. எனவேதான் ஆண்டவர் ஒன்றில் நமது பார்வை மாற வேண்டும் அல்லது அது இருட்டாக்கப்பட வேண்டும் என்கிறார். ஊன கண்களின் பார்வைக்கு காரணமாயிருப்பது அதற்கு ஊற்றாய் அமையும் குறிப்பிட்ட பண்பாட்டு கூறுகளே. அந்த பார்வைகள் தவறாயிருப்பின் அவை அழிவதே மேல் என்கிறார் இயேசு. அவ்வாறே தீச்செயல்களுக்கு துணிந்துவிடும் நம் உறுப்புகள் துண்டிக்கப்படுவதே நல்லது என்ற கூற்றினையும் நாம் புரிந்து கொள்வது நல்லது. நமது உடலும் நம் பழக்கங்களின்படியே இயங்குகின்றது. அந்த பழக்கங்கள் பெரும்பாலும் பண்பாட்டு கூறுகளாலும் குடும்ப வளர்ப்பினாலும் நிர்ணயிக்கப்படுகின்றன. எனவே தீச்செயலுக்கு துணியும் உறுப்புகளை துண்டிப்பதென்றால் அச்செயல்களுக்கு ஊக்கமும் உறவும் ஊட்டும் பண்பாட்டு கூறுகளை தகர்க்க வேண்டும் என்றே பொருள்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்களின் இதே கடினத்தை முன்னிட்டுதான் பெண்களுக்கு பாதுகாப்பளிக்கும் பொருட்டு மோசே முதல் இந்த சட்டத்தை தோற்றுவித்தார் என்கிற ஆண்டவரின் விளக்கம் காணப்படுகின்றது. அவ்வாறெனில் பின் பரத்தமைக்காக என்பதை ஏன் மத்தேயு இங்கே சேர்க்கின்றார் என்ற கேள்வி எழுவது நியாயமே. மத்தேயு நற்செய்தி நூல் பெரும்பாலும் யூத கிறிஸ்தவர்களை மனதில் கொண்டு எழுந்தது. யூதர்கள் இரு பெரும் தலைவர்களை பின்பற்றினார்கள். ஒருவர் பெயர் ஷம்மாய், மற்றவர் பெயர் ஹில்லேல். ஷம்மாய் ஒரு பிற்போக்கு சிந்தனையாளர், ஹில்லேல் ஒரு பரந்த மனப்பான்மையினர். பெரும்பாலும் ஆண்டோடைய போதனைகள் ஹில்லேல் ரபியின் வழியை பின்பற்றி அமைந்தன. ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்தில் மத்தேயுவின்படி அவர் ஷம்மாய் ரபியை ஆதரிக்கிறவராக காணப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இடையூறாக இருக்கும் எதுவும் களையப்பட வேண்டும். ஏனென்றால் அதுதான் நமது அழிவிற்கான முக்கிய காரணமாக விளங்குகிறது. ஒரு பெண்ணை வேண்டுமென்றே இச்சையாக பார்க்கின்றவர்களை வலுக்கட்டாயமாக தங்கள் வாழ் உணர்வுகளை தூண்டுகிறவர்களை இயேசு கண்டிக்கிறார். தவறான படங்களை பார்த்து தவறான சிந்தனைகளுக்கு தீனி கொடுத்து தவறான புத்தகங்களை வாசித்து தங்களுடைய பால் உணர்வை வேண்டுமென்றே தூண்டி பெண்களை இச்சையாக பார்க்கும் மனிதர்களை இயேசு கடுமையாக சாடுகிறார். மனிதர்கள் காம உணர்வுகளோடு மல்லுகட்டும் சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த உள்மன போராட்டத்தை கையாள தெரிந்தவர்கள் பக்குவப்பட்டு மனிதநேயம் நிறைந்த ஆளுமையாக உருவெடுக்கின்றனர். ஆனால் தோற்று போனவர்களோ சரிந்து போய் தொற்று நோயாலும் வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்துவிட்டேனே என்ற குற்ற உணர்வினாலும் அவதிப்படுகின்றனர். ஆண்டவர் இயேசு மனிதரின் உள்ளத்தில் ஆழ புறையோடு இருக்கின்ற சபல புத்தியை பகிரங்கப்படுத்துகின்றார். பெண்ணின் உடலை பற்றிய ஆணின் பார்வையும் ஆணின் உடலை பற்றிய பெண்ணின் பார்வையும் மனிதநேயம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் ஒழிய வெறும் காம பார்வை கொண்டதாக இருக்கக்கூடாது. மாறிவரும் இந்த நவீன உலகத்தில் சிறுவர்களும் இளைஞர்கள் கெட்டுப்போக ஏராளமான வாய்ப்புகளை தங்களின் ஆன்மாவை சிதைத்து கொள்ளக்கூடிய
அளவுக்கு இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதனை சரியான முறையில் நாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் இளைய சமுதாயத்தின் எதிர்கால வாழ்வு மிக பெரிய கேள்விக்குறியாகிவிடும். அவர்களை சரியாக வழிநடத்த முயற்சி எடுப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது உடல் இறைவன் வாழும் ஆலை என்பதை உணர்ந்து செயல்படுகின்றேனா? எனது பார்வையும் செயலும் உயர்ந்ததாக உள்ளனவா? எனது உடலை தூய்மையாக வைத்துக்கொண்டு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது உடலாகிய இல்லத்தை தூய்மையாக வைக்கவும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் வரம் தாரும். ஆமீன்.